இது யூடியூப்ல இது பண்ணிருவீங்களா சார்? நான் யூடியூப்ல போட்டு நான் லிங்கை கொடுத்துறேங்கம்மா. ஓகேங்க சார். ரைட். ஸோ இப்போ நீங்க நார்மலா வந்துட்டு கூகுள் ஓபன் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும் இல்லையா? ஒரு ஃப்ரெஷ் டேப் ஓபன் பண்ணுங்க சந்துரு. கூகுள்னு வர மாதிரி போடுங்க. ஸோ நார்மலா இப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ இதுல வந்துட்டு என்ன டைப் பண்ணோம்? ஸ்டார்ட் பண்ணுங்க சந்துரு. சார் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருச்சா சார்? ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிருச்சா பாதி? கேட்டுக்கோங்க சார். ஸோ இதுல சாட் ஜிபிடிக்குள்ளே இது கூகுள் ஜெமினில போலாம்ல சந்துரு, ஏன் சாட் ஜிபிடில போறீங்க? ப்ராம்ப்ட் இதுல இருந்து எடுத்துக்கலாம் சார். இமேஜ் இல்ல அது அப்புறமேட்டு போலாம். அது அப்புறமேட்டு போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல போயிட்டு ஸ்கிரீன்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறமேட்டு இந்த கண்டென்ட் வரலாம். ஜெமினி இப்போ நீங்க காமிச்சிரோம். ஓகே. இப்போ நான் இது இல்ல நீ இப்படி பண்ணோம் அப்படின்னா அவங்களும் வந்துட்டு சாட் ஜிபிடில போட்டு கண்டென்ட் எடுப்பாங்க. நீ ஏதோ வாட்ஸ்அப்ல வெப் வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணிருக்கியா? இருக்கு. வெப் வாட்ஸ்அப். இப்போ நாம வந்து போஸ்டர் ரெடி பண்றதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர்ல என்னென்னலாம் போட போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ இப்போ நாம இது வந்து ட்ரையல் பேசிஸ் பண்றதுனால நம்ம ஏற்கனவே நம்ம வாட்ஸ்அப்ல இருக்க கண்டென்ட்டுக்கு இமேஜ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம். வாட்ஸ்அப் போங்களேன். நம்ம குரூப் ஏதாவது ஒன்று எடுங்க. வாட்ஸ்அப் போங்க. சரி, வெப்ல நான் லாகின் ஆகல. எந்த இதுன்னு சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். நீ எந்த குரூப்ல இருக்கீன்னு சொல்லு. வாகை குடும்பம். சரி, வாகை குடும்பம் குரூப்லயே இருக்கீங்களா? இருங்க. அதுல வாகை குடும்பம் குரூப்ல வந்து எந்த மெசேஜ் எடுத்துக்கிறீங்க? இது பாருங்க, வியாழக்கிழமை வந்துட்டு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் அனுப்பியிருக்கேன். வாகை தமிழ் சங்கத்தின் மாவட்ட மண்டல அளவிலான பொறுப்பாளர்கள் தேர்வு இன்று மாலை நடைபெற உள்ளது. அந்த கண்டென்ட் எடுத்துக்கோங்க. இந்த கண்டென்ட் ஸ்கிரீன் ஷேரிங் போயிடுச்சு சார். இல்லையே, ஷேரிங் இருக்கு. இருக்கு சார். காப்பி பண்ணிட்டியா? ஸோ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கொடுக்குற அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி, ஒரு மெஷின் மாதிரி தான். நீங்க எப்படி ஒரு A4 ஷீட்ல டைப் பண்ணது அந்த ஃபாண்ட் மாறாம அப்படியே வந்து நமக்கு பிரிண்ட் அவுட் வருமோ, அதே மாதிரி தான் இதுக்கு நீங்க கொடுக்குற இன்புட்டுமே. ஸோ அப்போ நீங்க இன்புட்டே வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தப்பா பண்ணிட்டீங்கன்னா அதுவும் தப்பா தான் எடுத்துருக்கோம். காப்பி பண்ணிட்டியாப்பா? இப்போ என்ன பண்றோம், நம்ம கூகுள் போறோம். கூகுள் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாம இப்ப என்ன பண்ணிட்டோம், கண்டென்ட் ரெடி பண்ணிட்டோம். போஸ்டர்ல என்ன கண்டென்ட் இருக்கணுமோ அந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் போங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம கூகுள் போனோம்னா இப்படி இருக்கும் இல்லையா? இதுல போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெமினி ஏஐ அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கனாலே போதும். ஜெமினி ஏஐ போஸ்டர் கிரியேஷன் போட்டீங்கனாலும் ஓகே. ஜெமினி ஏஐன்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த கூகுள் ஜெமினி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணி வச்சோடனே இந்த மாதிரி ஒரு சாட் ஜிபிடி மாதிரியே தான் அதுவும். இது என்ன அப்படின்னா கூகுளோடது, அதனால கூகுள் ஜெமினி அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்றேன், இதுகிட்ட என்னோட கண்டென்ட் இப்போ நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க. ஒரு ஹைஃபன் போட்டு கிரியேட் எ போஸ்டர் ஃபார் திஸ் அப்படின்னு வந்துட்டு போடுறீங்க. கிரியேட் எ
போஸ்டர் ஃபார் திஸ் அப்படின்னு தான் கொடுக்குறீங்க. அதே டைம்ல வந்துட்டு நாம வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய லோகோ வந்துட்டு அந்த போஸ்டர்ல வரணும். கரெக்ட்டுங்களா? கொரியர்காரரோட சந்துரு அப்படியே கன்டினியூ பண்ணு. நம்ம லோகோவை அட்டாச் பண்ணி இமேஜ் வந்து ஜெனரேட் ஆகிற மாதிரி கொடுங்க. இந்த ரேஷியோ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு? ஜெனரலாவே வந்து ஒரு போஸ்டர்னா 4.5 ரேஷியோல தான் இருக்கணுமா? இல்ல மேம், இன்ஸ்டா போஸ்ட்டுக்கு 4.5 ரேஷியோ. உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்க கூகுள்ல சும்மா சர்ச் பண்ணாலே வந்துரும். சரி, ஓகே. இந்த ப்ராம்ப்ட் வந்து தமிழ்லயும் குடுக்கலாம் தானே? இத அக்செப்ட் பண்ணிக்கும் தானே? தமிழ்ல என்ன ட்ரை பண்ணதில்ல மேம். இங்கிலீஷ்ல ஓ! பண்ணிருக்கேன். ஓகே, ஓகே. ஜெமினி தமிழ்ல அக்செப்ட் மேம் ஜெமினி தமிழ் அக்செப்ட் பண்ணு மேம், வருது. ஓகேங்க சார். வந்துட்டேன்பா. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம கண்டென்ட் அனலைஸ் பண்ணி இந்த லோகோலாம் போட்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கும். இது ஏன் இவ்வளவு லோட் ஆகுது அப்படின்னு ரெஃப்ரெஷ் பண்றது, டேப் மாறுறது இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. அதுவே வந்துட்டு எடுத்து கொடுக்கும். இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ரெடி பண்றது, அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வந்து அனௌன்ஸ்மெண்ட் நீங்க ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு போஸ்டர் ரெடி பண்றது, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ சர்டிபிகேட் ரெடி பண்றது மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு டைம் எங்க இழுக்கும் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் எடுக்கிறதுக்கு தான் டைம் இழுக்கும். அந்த பேக்ரவுண்ட் எடுக்கிறது மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு என்ன போட்டோம், கிரியேட் போஸ்டர் அப்படின்னு போட்டோம். அதுக்கு வந்துட்டு கிரியேட் சர்டிபிகேட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நம்ம சிம்பிளா வந்து கொடுத்தா போதும். அதுல நம்ம கண்டென்ட்டும் இவ்வளவு நிறைய கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிறதுக்கு டிலே ஆகும். இது உங்களுக்கு வாகை தமிழ் சங்கத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல, உங்க ஸ்கூல்ஸ்க்கு, உங்க காலேஜஸ்க்கு நீங்க கத்துக்கிட்டதை நீங்க அங்கேயுமே போயிட்டு நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சது, எனக்கும் சந்துரு அப்புறம் இந்த மாதிரி இதை விட இன்னும் நல்லா பெஸ்டா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனாலும் அந்த ஆப்லயும் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சாட் ஜிபிடில போட்டீங்க அப்படின்னா அது இமேஜ் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ் கண்டென்ட் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கொடுக்குது. இது இந்த கூகுள் ஜெமினி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம என்ன வேர்டிங்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து கண்டென்ட் வந்துட்டு கொடுக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த டூல்லாம் நம்மளுடைய டைம் சேவ் பண்றதுக்கு தான். இப்ப நம்மளோட தமிழாய்வு தேர்வுலாம் நம்ம கொஸ்டின் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்குமே கூட நான் வந்துட்டு கண்டென்ட் கொடுத்துருவேன். அதுல இருந்து கொஸ்டின் வந்துட்டு அது ஃப்ரேம் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இது இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் நம்மளோட டைம் சேவிங் பர்பஸ். இப்போ ஷர்மிளா சொன்னாங்க
எனக்கு ஆளே இல்ல அப்படின்னு. அப்ப அதுக்கு இந்த மாதிரி டூல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இது பாருங்க, இமேஜ் பாருங்க எப்படி ஜெனரேட் பண்ணி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இத அப்படியே குரூப்ல போடு சந்துரு. இது அப்படியே கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? கீழ அத காட்டுங்க. சார் அது எங்க சார்? இல்ல அதத்தான் காட்ட சொல்றேன். சந்துரு அந்த டவுன்லோட் ஆப்ஷன் எங்க? அந்த இமேஜ் கீழ மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இத வந்து நாம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் பண்ணி அந்த குரூப்ல போடு. என்ன அப்படின்னா, ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவ ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ஆர்வ கோளாறுல, இல்ல அவசரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருவோம். பாருங்க சந்துரு வந்துட்டு எடிட்டர் போட்டிருக்கிறாப்டி. பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கு பேக்கிரவுண்ட் சார். பேக்கிரவுண்ட்ல இருக்க சூப்பரா இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி டூல்லாம் நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும் இல்லையா? கீழ பாருங்க விவரங்களை சமர்ப்பிக்க தொடர்புக்கு அப்படின்னு அதுவாவே ஒரு நம்பர் எடுத்துக்கிச்சு. அப்ப இந்த கண்டென்ட்லாம் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அது வந்து மாத்தி போட்டு குடுக்கும். இப்போ இதையே வந்து சந்துரு என்ன பண்ணுங்க, இந்த டிசைன் எனக்கு பிடிக்கல. நான் வந்துட்டு என்ன பண்ண சொல்றேன், ஆட் தமிழெண்ணெய் இன் திஸ் பிக்சர் அப்படின்னு போடுறேன். இதுல ஒரு தமிழெண்ணெய் போட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறோம். ஆட் தமிழெண்ணெய் போட்டோ இன் திஸ் போஸ்டர் அப்படின்னு போடுறோம். ஸோ அப்ப அது வந்துட்டு அதையும் வந்துட்டு எடுத்து குடுக்கும். இது ஃப்ரீ தானே சந்துரு? இல்ல ஏதாவது லார்ஜ் இது போனா பேமெண்ட் கேக்குதா? இது லிமிட்டெட் இருக்கு சார். ஜியோ வச்சிருந்தா 18 மந்த்துக்கு ஃப்ரீயா குடுக்குறாங்க. இல்ல இப்ப நான் வந்துட்டு எந்த பிளானுமே இல்ல. இது இந்த எப்படி நான் பிளான் யூஸ் இல்லைன்னா பண்றது? லிமிட்டெட் தான். இல்ல லிமிட்டெட்னா என்ன லிமிட்டெட்? இமேஜ் ஜெனரேஷன் ஒரு 4, 5 இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 4, 5 பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைமே அதுல ப்ராம்ப்ட் ஆனா பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியா வராது. ஒரு மொத 4, 5 இமேஜ் தான் கரெக்ட்டா வரும். ஆமா. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம எல்லாருமே 2, 2 மெயில் ஐடி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அத வந்து வச்சு அ இத வந்து பண்ணிக்கலாம். இருங்க அங்க பாருங்க ஆட் தமிழெண்ணெய் போட்டு அது ஒண்ணு வந்திருக்கு. அத டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சு விடு. சார் கீழ அந்த நம்மளோட வெப்சைட் வருதுல்ல சார். அது எப்படி ம். கரெக்ட்டா அந்த இடத்துல கீழ கரெக்ட்டா வருதுருக்கு? நம்ம அதுக்கு எதுவும் நீங்க குடுத்திருந்தீங்களா ப்ராம்ப்ட்? அதெல்லாம் எதுவுமே குடுக்கல. உங்க கண் முன்னாடி தானங்க குடுத்தாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல. சார் குடுத்துருக்கு சார். ஃபூட்டர்ல ஆட் பண்ண சொல்லிருக்கேன். ஓ! நீ குடுத்தியா? நான் குடுத்தேன். ஃபூட்டர்ல ஆட் பண்ண சொல்லிருக்கேன். சரி, சரி. ஓகே, ஓகே. அது பாருங்க தமிழெண்ணெய் இந்த மாதிரி தமிழெண்ணெய் நானே பார்த்ததில்ல. பின்னாடி வீணை, ஏதோ கோயில் ஒண்ணு, கையில ஓலைச்சுவடு வச்சு எழுதுற மாதிரி அதே ஒரு தமிழெண்ணெய் ரெடி பண்ணிக்கிச்சு. இங்க குடுத்துருக்கேன் பாருங்க ஃபூட்டர்ல. ஓகே, ஓகே. ரைட். ஸோ இப்ப இந்த இமேஜ் ஜெனரேஷன் எல்லாத்துக்குமே புரிஞ்சதில்ல. ரொம்ப ஈஸி மெத்தடு. ஈஸியா இருக்கு சார். ஓகே. அடுத்தது பிபிடி போலாமா? பிபிடி ஜெனரேஷன் போலாமா? போலாம் சார். ரைட். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன், சாட் ஜிபிடிக்கு போங்க சந்துரு. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு திருக்குறள் பேஸ் பண்ணி ஒரு 5 ஸ்லைடு வர மாதிரி பிபிடிக்கு கண்டென்ட் எடுத்துக்கிறேன். இன் தமிழ் அப்படின்னு போட்டு எடுத்துக்கோ சந்துரு. ஆனா நீங்க வந்துட்டு இப்படி போடாதீங்க. சாட் ஜிபிடி இவங்களே டெமோ வீடியோல சாட் ஜிபிடி தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க, நாமளும் பயன்படுத்தலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. இது உங்களுடைய ஓன் சொந்த சிந்தனையா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் பிபிடி போட்டு வர சொல்லியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு டெமோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரையலுக்கு உங்களுக்கு வந்து இங்க கண்டென்ட் இப்போ உட்காந்து 5 ஸ்லைடுக்கு உட்காந்து கண்டென்ட் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? இன் தமிழ் போடு. ஏன் காமான்னு போடுறேன்? பிபிடி அவ்வளவுதான். 5 ஸ்லைடு கண்டென்ட் இன் தமிழ் வித் காமா வேண்டாம். இன் தமிழ். தமிழ் எங்க காணோம்? இன் தமிழ். இப்போ இது வந்து நான் 5 ஸ்லைடு கண்டென்ட் ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் இப்போ சாட் ஜிபிடில போட்டு எடுத்துக்கிறேன்.
அவ்வளோதான் என்ட்ரு குடுத்துரு. இப்ப நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஏன்னா கன்டென்ட் வந்து இது காப்பி பண்ணி அப்படியே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு வச்சுக்கோ. இப்போ வந்து நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க, ஸ்லைடு 1ல நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்க டீம பத்தின இன்ட்ரோடக்ஷன். ஸ்லைடு 2ல இயர்லி பிளான் என்ன? ஸ்லைடு 3ல உங்க டீம்ல யார் யார் இருக்காங்க? ஸ்லைடு 4ல யார் யார் என்னென்ன வேலை பார்க்க போறாங்க? ஸ்லைடு 5ல இயர்லி பிளான் என்ன? காலண்டர் டென்டேட்டிவ் ஷெட்யூல். இத வந்துட்டு போட சொல்லி சொல்லியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? அப்படின்னு நெனச்சுக்கோங்க. இப்போ வந்து 5 ஸ்லைடுக்கு நான் இந்த மாரி கன்டென்ட் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், மறுபடியும் கூகுளுக்கு போறேன். கூகுள் போயிட்டு காமா ஏஐ அப்படின்னு டைப் பண்ணுங்க. GAMMA ஸ்பேஸ் விட்டு ஏஐ அப்படின்னு போட்டேன். இந்த மாதிரி கூகுள் இருக்கு. அதுல காமா ஏஐ அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு நீங்க வந்து உள்ள போய்க்கலாம். சரிங்களா? போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காட்டும். இதுல வந்துட்டு ஏற்கனவே நிறைய எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல போயிட்டு என்ன பண்ணுங்க, நியூ காமா அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு போறீங்க. அதுதானே சந்துரு போகணும். ரைட். இது வந்து கேக்குது. என்ன ரெடி பண்ணணும்? உனக்கு வந்துட்டு பிரசன்டேஷன் எந்த சைஸ்ல வேணும்? டாக்குமெண்ட்டா? சோசியல் மீடியாவா? வெப் பேஜா? என்ன வேணும்னு கேக்குது. இப்போதைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா, ட்ரெடிஷனல் அதுக்கே போய்க்கலாம்ல? ட்ரெடிஷனல வந்துட்டு கிளிக் பண்ணிடுறீங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கன்டென்ட் கேட்கும். இந்த பாத்தீங்கன்னா, சைடுல வந்து கன்டென்ட் இருக்குது இல்லையா? இப்ப நான் வந்து என்ன பண்றேன், நான் ஏற்கனவே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லயோ, வாட்ஸ்அப்லயோ டைப் பண்ணி வச்சிருக்கேன். பிபிடில வந்து என்ன போடணும் அப்படிங்கிறத டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்றேன், அத போய் காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். காப்பி பண்ணிட்டு வந்துருச்சு. இந்த காமாவை ஏதாச்சும் லாகின் கேட்குமா சார்? லாகின் கேட்கும்னு தான் நினைக்கிறேன். நம்ம மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணி வைங்க. லிமிட்டடா தானே யூஸ் பண்றோம். லாகின் உண்டு சார். ஓகே. ஏஐ டூல்ஸ் மேடமே வந்துட்டாங்க. ஸ்லைடு 1 ஆனா இதுதான் ஸ்லைடு 1ல இல்ல. ஸ்லைடு 1ல இருந்தே காப்பி பண்ணிக்க. அப்படியே என்டையர் த கன்டென்ட். ஸ்லைடு 1 தலைப்பு அங்க இருந்து கீழ வரைக்கும் காப்பி பண்ணிக்க. ஸோ இப்போ இத என்ன பண்ணிக்கிட்டு, இதுதான் நீங்க வந்து டைப் பண்ணி வச்சிருக்கிற கன்டென்ட்னு நெனச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்டென்ட் எக்ஸ்போர்ட் எங்க சேர்ந்துரும்? அது எங்க வரல? சார் இது நம்மளே ரெடி பண்ற மாதிரி இருக்கு. இந்த இது இல்ல. இல்ல. அப்படி வேண்டாம். கன்டென்ட் குடுத்தா அதே பிபிடி போட்டு குடுக்கணும். அப்படிதானே குடுக்குது. கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து போ. கூகுள் பேஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போ. இந்த இதுதான் சார். காமா போனீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இதுல கிரியேட் நியூ கொடுத்துட்டு ஜெனரேட் பண்ணணும். ஜெனரேட்டுக்கு போயிடுங்க. குடுத்துரு அத. ஜெனரேட் குடுத்தீங்க அப்படின்னா பிரசன்டேஷன் எத்தனை ஸ்லைடு, என்ன தீம், நாம 5 ஸ்லைடு தான் கண்டென்ட் வச்சிருக்கோம். ஸோ 5 ஸ்லைடுன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு இது தீம் போட்டுக்கலாம். நாம இப்போதைக்கு கிளாசிக் தான். ப்ரோ வெர்ஷன்லாம் எனக்கு போகல. கொடுத்துட்டு உங்களோட சைஸ் 16:9 அதை கொடுத்துட்டு லாங்குவேஜ்ல தமிழ் இருக்குமா? இருக்கு. தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு டெஸ்கிரைப் வாட் யூ மேக்னு இருக்கு இல்லையா? அங்க என்ன காப்பி பண்ணீங்களோ அதை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு ஜெனரேட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஜெனரேட் இருக்குமே, மேல போங்க. எடிட் ஸ்கிரீன் எடிட் ப்ராம்ப்ட் தான் இருக்கா? சரி கொடு, எடிட் ப்ராம்ப்ட் கொடு. ஸோ அதுவே வந்து கேட்கும். ஸ்லைடு 1 ஸ்லைடு 2 அப்படிங்கிறதெல்லாம் அதுவே வந்து கேட்கும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்துட்டு கீழே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தீமு, அதுக்கப்புறமேட்டு இமேஜ் வேணும்னா இமேஜ், அது எல்லாமே இதில் இருக்கும். இப்போதைக்கு நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதும் இல்லை 4 கார்டு வேணும், 6 கார்டு வச்சுக்கோ. அது வெல்கம் ஒன்று, இன்ட்ரடக்ஷன் ஒன்று, தேங்க்ஸ் ஒன்று இருக்கும். கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்துருங்க. அந்த டிசைன்லாம் அப்புறமேட்டு பண்ணிக்கலாம். டிசைன் வேணுங்கிறவங்க எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்துருங்க. பாருங்க இப்படி நம்மளை விட வேகமா அது வேலை செய்யுது.
ஜெனரேட் ஆயிடுச்சா? ஆகுது, ஆகுது. பாருங்க, இப்ப அறத்துப்பால், பொருட்பால் அதுக்கெல்லாம் வந்து அதுவே வந்து லோகோ மாதிரிலாம் குடுத்துருச்சு. நாம அதெல்லாம் பண்ண மாட்டோம்ல. அதே போல சைடுல பாருங்க, அந்த ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு வட்டம் அடிச்சிட்டு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல அதுவே வந்து ஒரு இமேஜ் ஜெனரேட் ஆகும் நம்மளுடைய கன்டென்ட்க்கு ஏற்ப. பாருங்க, இந்த இமேஜ் எல்லாம் நம்ம குடுக்கவே இல்ல. ஓகே. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேல போங்கப்பா. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாருங்க திருக்குறள், அதுக்கப்புறமேட்டு அடுத்தது கீழ வாங்க. அப்படியெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து ஜெனரேட் ஆயிருக்குது. இப்ப நாம இத என்ன பண்ணணும்? டவுன்லோட் பண்றோம். ஓகே. இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் இல்லையா? டவுன்லோட் குடுங்க. இதுல போயிட்டு, இதுல மேல வந்து பார்த்தீங்கன்னா, தீம்ன்னு இருக்குல்ல. தீம் போங்க சந்துரு. இந்த தீம்ல போனீங்கன்னா, நெறைய தீம் இருக்கும். அதுல நீங்க வேற இந்த கலர் எனக்கு புடிக்கல. நான் வேற கலர் மாத்திக்கிறேன் அப்டின்னா, அந்த அந்த டைட்டில் பாடி அத குடுங்க மேல. அதுக்கு மேல. அது குடுத்துருங்க. இத குடுத்துட்டு, நீங்க தீம் மாத்துனீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி டிசைன்லாம் மாறிக்கும். நீங்க உட்காந்து ஒண்ணொண்ணுக்கும் நாம உட்காந்து மாத்திட்டு இருக்க தேவையில்ல. பாருங்க திருவள்ளுவர் நிக்க வைக்க சொன்னா, அது வேற யாரோ ஒருத்தர் நின்றுருக்கிறாரு. சரி ஓகே. ஸோ இப்ப இந்த மாரி ஜெனரேட் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப அத நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்? டவுன்லோட் பண்றோம். இதுல வந்து கொஞ்சம் மாற்றங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குங்கிறத நம்ம வந்துட்டு நெனச்சுக்கிறோம். இப்ப வந்து என்ன பண்றோம்? இப்டி போயிட்டு டவுன்லோட். இல்ல இந்த பக்கம் இருக்கும். அந்த சைடு. லெஃப்ட் சைடுல. லெஃப்ட் சைடுல எங்கேங்க இருக்கு? இது டவுன்லோட் பண்றது வருமே. ஷேர்ன்னு இருக்கு பாரு. தீமுக்கு பக்கத்துல ஷேர்ன்னு இருக்கு பாரு. எக்ஸ்போர்ட்ன்னு இருக்கு இல்லைங்களா? எக்ஸ்போர்ட் குடுத்தீங்க அப்டின்னா, என்னவா எக்ஸ்போர்ட் பண்ணணும்? இப்ப நமக்கு பவர் பாயிண்டா தான் எக்ஸ்போர்ட் ஆகணும். பிடிஎஃப்பா வேண்டாம். பவர் பாயிண்டா வந்துட்டு, நான் வந்துட்டு இது என்ன பண்றேன்? அது குடுத்தீங்க அப்டின்னா, எக்ஸ்போர்ட்டிங் பவர் பாயிண்ட். இது எக்ஸ்போர்ட் ஆனோனே, இப்ப இது அப்படியே பிடிஎஃப்பா கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன் அப்டின்னா, இதுல வந்து நானு ஒரு சில மாற்றம் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா, திருக்குறள்னு போட்டு ஏதோ சைனீஸ் லாங்குவேஜ்லாம் இருக்கு. இப்ப அந்த பொம்மை எனக்கு வேண்டாம். நான் வந்துட்டு வேற பொம்மை போடுறேன். அப்படிங்கிற மாரிலாம் இருந்ததுன்னா, இப்ப நம்ம பண்ணிக்கலாம். இட்ஸ் சேஃப் டூ குளோஸ் த ஷேர் பேனல். ஏதோ அத குளோஸ் பண்ண சொல்லுது. டவுன்லோட் ஆயிடுச்சா? டவுன்லோட் ஆவலையாட்டுருக்குதே. இல்ல. ஷேரு, அதுல போயிட்டு எக்ஸ்போர்ட்ல எக்ஸ்போர்ட் டூ பவர் பாயிண்ட். ம். ஸோ இப்ப இது வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்ப இத நம்ம என்ன பண்றோம்? டவுன்லோட் ஆனத இப்ப நான் ஓப்பன் பண்றேன். டவுன்லோட்ஸ்ல இருக்கும். ம். ஷேர். ஷேர் குடுங்க. ஷேர். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, மேல எனேபிள் எடிட்டிங் இருக்கு இல்லைங்களா? அந்த எனேபிள் எடிட்டிங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு இங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்டாப் தேர் ஷேர். ஸ்க்ரீன் ஷேர் ஆஃப் பண்றேன். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்டின்னா, எனேபிள் எடிட்டிங் குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி வரும். இப்ப அந்த பாருங்க அது ஏதோ ஓலைச்சுவடியில எழுதியிருக்கிற மாரி இருக்கு. ஆனா சைனீஸ் லாங்குவேஜா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இமேஜ் வேணாம் அப்டின்னா, அந்த இமேஜ கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிட்டு, பிபிடி போடுறவங்களுக்கு தெரியும். டெலீட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு இமேஜ் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் ஆப்ஷனும் இதில நம்ம பண்ணிக்கலாம். இப்ப தலைப்பு அறம், பொருள், இன்பம். ஓகே. இந்த மாதிரிலாம் கீழ கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்டென்ட் எல்லாமே அதுவே வந்து பிபிடியா வந்துட்டு நமக்கு
போட்டு குடுத்துரும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 2 விஷயம் எல்லாருமே புதுசா கத்துருப்பீங்க. இல்ல ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு இதுல தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்து இன்புட் குடுத்தா அதுவே போஸ்டர் ரெடி பண்ணி குடுக்கும். எப்படி இன்புட் குடுத்தா அது பிபிடி போட்டு குடுக்கும்னு. இத எல்லாருமே வந்து பிராக்டிஸ் பண்ணணும். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லாருமே ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அவங்கவங்க அந்தந்த குரூப்ல வந்து போட்டுறணும். ஒண்ணு வாகை தமிழ் சங்கம் ஏதோ ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ற மாரி, இல்ல ஒரு எஃப்டிபி கண்டக்ட் பண்ற மாதிரி, இல்ல ஒரு கோர்ஸ் நடத்துற மாதிரி. முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க இது வந்து ஒரு குழந்தை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். களிமண் மாதிரி இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம். அ நீங்க எந்த அளவுக்கு இன்புட் வந்து கரெக்ட்டா குடுக்குறீங்களோ, அது அவுட்புட் கரெக்ட்டா குடுக்கும். இப்ப சந்துரு வந்து வெறும் கன்டென்ட் மட்டும் போட்டு குடுக்கல. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, www.vagaithamizhsangam.comனு கீழ வரணும். மேல வலது பக்க மூலையில, இடது பக்க மூலையில இந்த லோகோ வரணும். இடது பக்க மூலையில இந்த லோகோ வரணும். கீழ வந்து 5 கிளப்போட லோகோ வரணும். அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு, அதையெல்லாம் நீங்க அதுகிட்ட குடுக்கணும். லோகோவ குடுன்னா, அதுவே ஏதோ ஒரு லோகோவ ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். ஆனா அது நமக்கு வேண்டாம். நம்ம வாகை தமிழ் சங்கத்தோட லோகோ தான் அதுல இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இது எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு, அ இந்த ஆக்டிவிட்டிய நாளைக்கு கம்ப்ளீட் பண்றீங்க. அதே போல எந்த டீமுமே எனக்கு வந்து சர்டிஃபிகேட் ரெடி பண்ண ஆள் இல்ல, போஸ்டர் ரெடி பண்ண ஆள் இல்லன்னு யாரும் சொல்லக்கூடாது. அவங்கவங்க டீமுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப சர்டிஃபிகேட் எப்படி வந்து அந்த இதுல ரெடி பண்றது அப்படிங்கிறதையும் ஒரு தடவ பார்த்துருவோம். அந்த இது போங்க சந்துரு. ஸ்க்ரீன் பிரசன்ட் ஆஃப் பண்ணிட்டு, அம் அ இது இது என்னது ஜெமினி ஏஐ போங்க. இப்போ நான் வந்து சர்டிஃபிகேட்ல மெயின் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்டென்ட் எல்லாமே நீங்க ஈஸியா ரெடி பண்ணிடுவீங்க. மெயினா என்னன்னா, பின்னாடி என்ன டிசைன் போடுறது, அது நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். இப்ப என்ன பண்றேன், இதுல வந்து ஒரு ப்ராம்ப்ட் குடுக்குறோம். என்ன குடுக்குறோம்? வாகை தமிழ்ச் சங்கம் டைப் பண்ணுங்கப்பா. வாகை தமிழ்ச் சங்கம் கண்டக்டிங் டிராயிங் காம்படிஷன் பேஸ்ட் ஆன் திருக்குறள் நீ என்ன போட்டாலும் அதை எடுத்துக்கும். பேஸ்ட் ஆன் திருக்குறள் ஃபார் கிட்ஸ் provide the certificate பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு போட்டு ஒரே ஒரு என்டரை மட்டும் அடிங்க. அதுல நான் சொல்றேன் ஆட் த வெப்சைட் இன் பாட்டம், அதே போல ஆட் த லோகோ, இந்த மாதிரிலாம் வந்துட்டு கண்டென்ட் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அதே போல வந்துட்டு இப்ப திருவள்ளுவர் ரிலேட்டட் இல்லையா, அதனால ஆட் த திருவள்ளுவர் இமேஜ் இன் சர்டிபிகேட். அப்புறம் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழைமர தோரணம்லாம் இருக்கணும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் சென்ட் கொடுத்துருங்க. கொடுங்க சந்துரு. கொடுக்குறீங்க. கொடுத்துட்டீங்கன்னா அது வந்துட்டு ஒரு சர்டிபிகேட் டெம்ப்ளேட் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். ஒருவேளை அது டெக்ஸ்டோட வந்துச்சு அப்படின்னா, எனக்கு டெக்ஸ்ட் வேண்டாம், எனக்கு வெறும் பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் கொடுங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை சொன்னீங்க அப்படின்னா அது கரெக்டா கொடுக்கும். முன்ன சொன்ன மாதிரி தான். 2-3 இமேஜ் வந்துட்டு நல்லா ஹெச்டியா வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும் இந்த ஏஐ. அதுக்கப்புறமேட்டு போக போக இது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால ஒரு தடவை கொடுக்கும்போதே ப்ராம்ப்ட் வந்துட்டு கரெக்டா கொடுத்து போடுங்க. இல்ல அப்படி வரல அப்படின்னா அடுத்தடுத்து உங்களோட இமெயில் ஐடியை வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. இதோட ரெக்கார்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுறேன். இந்த மீட்டிங் அட்டன் பண்ணாத அத்தனை பேர்த்தையுமே அதை பார்த்து கத்துக்கிட்டு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள கண்டிப்பா போஸ்டர்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும். சரிங்களா? ஏதோ தப்போ ரைட்டோ நாம வந்து முயற்சிப்போம். ஏன்னா இது உங்களுக்கு நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அப்படிதான். ஆனா அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, அந்த ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆகி வரும்பொழுது நமக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது இல்லையா? பாருங்க, இப்ப பாருங்க அது எப்படி வந்திருக்கு பாருங்க. வாகை தமிழ் சங்கம் பாருங்க, அது லோகோ போட்டுக்காங்க அப்படிங்கும் போது அதுவே ஏதோ ஒரு லோகோ போட்டுருச்சு. இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நாம ரெடி பண்ணா கூட இவ்வளவு போட மாட்டோம். மயில் எல்லாம் உட்கார வச்சு குழந்தைங்க கிட்ஸ்ன்னு நாம திருவள்ளுவர் இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண சொன்னோம். இது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுவே வந்து குழந்தை டிராயிங் வரைகிற மாதிரி அதுவே கொடுத்துருச்சு. சரியா?
ஸோ ப்ராம்ப்ட் நாம எப்படி குடுக்குறோம் பாருங்க. வாகை தமிழ்ச் சங்கம் இங்கிலீஷ்ல குடுத்தோம்னா அது கரெக்ட்டா எடுத்துக்கிச்சு. இதே தமிழ்லயே இப்ப நீங்க சொன்னத சொல்லலாம். வாகை தமிழ்ச் சங்கம் அங்க இச்சு வரல. அதே போல லோகோவ அட்டாச் பண்ணி லோகோவ ஆட் பண்ணு. இல்ல இப்படி ஜெனரேட் ஆயி ஒரு இமேஜ் வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஜெனரேட் ஆன லோகோ மேலயே நம்ம லோகோ வந்து நாம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி சூப்பரா வந்து ரெடி பண்ணிருக்கு பாருங்க. சரியா? சார் ஸோ இப்ப இந்த அதுல மாதிரி வாகை தமிழ்ச்சங்கம்ன்றது சங்ககம் இச்சு இல்ல இன்னொன்னு சங்ககம்னு இருக்குது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்தா அத நம்ம திருத்த முடியுமா சார்? இல்ல திருப்பி வேற இல்ல, புதுசா தான் இல்ல. நாம தமிழ் ப்ராம்ப்ட்டே அது குடுக்கலைல. இங்கிலீஷ் ப்ராம்ப்ட் தானே குடுத்தோம். அது அப்புறம் அதுவே தான் ரெடி பண்ணிக்கும். நாம குடுக்கும்போதே ஓகேங்க சார். தமிழ்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு முன்னாடி போஸ்டர் வந்துட்டு அது தமிழ்ல கன்டென்ட் குடுத்தோம். குடுத்த போஸ்டர்ல எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே பெரும்பாலும் இல்ல. நாம ஏன்னா அது கரெக்ட்டா ம். நம்ம குடுத்துட்டோம். ஓகேங்க சார். ஓகேங்களா? அப்போ நம்ம எப்படி வந்துட்டு நான் சொல்றேன் இல்லையா? எப்படி அதுக்கு ப்ராம்ப்ட் குடுக்குறோமோ, அதுக்கேத்த மாதிரி தான் அது ஜெனரேட் ஆயி வரும். சரிங்களா? ஓகேங்க சார். இப்ப சர்டிபிகேட் வந்து நம்ம பேக்கிரவுண்ட் இது பண்ணிட்டோம். அந்த ம். கன்டென்ட் எப்படி அதுல உட்கார வைக்கிறது அப்பனா? நீங்க இத முதல்ல வந்து கத்துக்கோங்க நாளைக்கு எல்லாரும். அது இன்னொரு செஷன் நான் வந்து சொல்லிக் குடுக்குறேன். சரி ஓகேங்க சார். முதல்ல இந்த பேசிக் முதல்ல எல்லாரும் கத்துக்கோங்க. எடுத்தோனே ஒரே நாள்லயே எல்லாத்தையும் பண்ணோம்னா, அ அது வேண்டாம். முதல்ல இத முடிங்க. நாளைக்கு இன்னும் ஒரு 2, 3 நாள் போகட்டும். சர்டிபிகேட் எப்படி ஜெனரேட் பண்றதுன்னு நான் ஒரு வீடியோ ஒண்ணு குடுக்குறேன். ஓகேங்க சார். ஓகேங்க. அது மழலையர் மன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா, டேட்டா பேஸ WhatsAppல கனெக்ட் பண்ணி, சர்டிபிகேட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உட்கார்ந்து எடிட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன் மினித்ரா. ஸோ அது அந்த சரி அளவுக்கு சார். நம்ம வந்து என்னம்மா? அப்படிதான் சார் பண்ணிட்டு இருக்கேன். அடோபில வந்து இமெயில் கனெக்ட் பண்ணி பண்ண முடியல சார். அதுதான் நீங்க அத அவ்ளோ சிரமப்படவே வேண்டாம். 5 நிமிஷத்துல அந்த வேலைய முடிச்சிடலாம். சரிங்களா? அது எப்படின்னு நானு எனக்கு லேப்டாப் கையில வரட்டும். நான் வந்துட்டு அதுக்கு இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். இதே மாரியே வந்து கனெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுத்துர்றேன். சரிங்களா? ஓகே சார். நான் அதனால தான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸெல்ல என்கிட்ட ஏதாவது டேட்டா ஏதாவது குடுத்தீங்கன்னா, எனக்கு எக்ஸெல்ல குடுங்கன்னு நான் கேட்பேன். ஏன்னா, அதுதான் எனக்கு ஈஸி. வேலை வந்து பட்டுன்னு முடிஞ்சிடும். இல்லைன்னா ஒண்ணா உட்காந்து ஒண்ணொண்ணும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு முதல்ல எல்லாரும் இந்த 2 விஷயத்த வந்து கத்துக்கோங்க. ஆ தமிழ்லயே ப்ராம்ப்ட் குடுங்க. எந்த அளவுக்கு நீங்க 10 லைன் குடுத்தீங்கனாலும் அது ஏத்துக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கேத்த மாரி பிராக்டிஸ் பண்ணிட்டு, நாளைக்கு சாயங்காலம் நானும் எல்லா குரூப்லயும் செக் பண்ணுவேன். அ எல்லாரும் அவங்கவங்க அந்தந்த ஹெட்ஸு யார் வந்துட்டு பண்ணலையோ குரூப்ல போட்டுக்கிட்டே இருங்க. நீங்க குடுக்கல அப்டின்ட்டு. சரியா? அதுக்கேத்த மாரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே. இணைப்பில் இணைந்த எல்லோருக்குமே நன்றி. சந்துரு தேங்க் யூ ஃபார் கண்டக்டிங் த செஷன். தமிழரசி. ஸோ நாம மறுபடியும் அடுத்த மீட்டிங்ல நம்ம வெள்ளி, சனி அந்த ரேஞ்சில வந்துட்டு ஒரு நாள் எப்படி வந்து சர்டிஃபிகேட் வந்துட்டு எக்ஸெல் ஷீட்ல வந்து நேம் லிஸ்ட் இருந்ததுன்னா, நாம வந்து சிம்பிளா வந்துட்டு ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ ஆல். தேங்க் யூ. ஓகே.